வேலை வாய்ப்பு, ஜாப் லாஸ் கிடைக்கும். இப்ப ஏகப்பட்ட பேர் வேலை இழப்பார்கள், ஏகப்பட்ட தொழில்கள் மூடப்படும். இது 50% டிராப் ஆயிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட $40 பில்லியன் லாஸ். $40 பில்லியன் அப்படியே டபுள், 3.4 lakh crore. ரியலான இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில இருந்தோ, யூரோப்பியன் யூனியன் இருந்தோ, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருந்தோ வரல. இதெல்லாம் எங்க இருந்து? நம்ம அரசியல்வாதிகள் பணம் இங்க இருந்து மொரிஷியஸ் போகுது, இங்க இருந்து சிங்கப்பூர் போகுது, இங்க இருந்து டாக்ஸ் ஹெவனுக்கு போய் அங்க இருந்து திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்டா உள்ள வரும். இப்ப இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா அது ரிட்டர்ன் ஆக வராது. அங்க ஏகப்பட்ட நெப்போட்டிசம் இருக்கு, பயாஸ் இருக்கு, மோனப்பாலி இருக்கு. அங்க வந்து சட்டம் தன் கடமையை வந்து மாற்றி செய்து, நீதிமன்றத்தை நம்ப முடியல. அங்க போய் ட்ரம்ப்புக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. ட்ரம்ப் இங்க கூட்டு வந்து இவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படி அரசியல் எல்லாம் தலையிட்டாரு மோடி. ஆனா ட்ரம்ப் வந்து இந்தியாவை வந்து ஒரு இதா கூட மதிக்கிறான். இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சைனாவை விட 8 மடங்கு கம்மியா, 6ல இருந்து 8 மடங்கு கம்மியா இருக்கு. இந்தியாவுடைய பேங்கிங் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டாரு மோடி. அதனால பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனதுனால இந்தியாவால இன்னொரு எக்கனாமிக் பொருளாதார ஷாக்கு வந்து தாங்க முடியாது. சுப்பிரமணிய சாமிகிட்ட கேளுங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. அவங்க ஹஸ்பண்ட் கேளுங்க, வர்க்கலா பிரபாகர் ராவ் கேளுங்க, இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. மோடிக்கு வேணா நல்லா ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. அவருக்கு வேணா தேவையானதை அன்னபூர்ணாவை மிரட்டி மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி, இந்த மாதிரி உண்டியல்ல காசு போடாதீங்க, தட்டுல போடுங்கன்னு சொன்னது மாதிரி இதை வேணா செய்வாங்க. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உலக அளவுல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியா மீதான அந்த ஒரு வரி விதிப்பு அமெரிக்கா வந்து கையில் எடுத்திருக்காங்க. 50% வரி அப்படி போட்டிருக்காங்க. இந்த நிலை வந்து தொடர்ந்தா பொருளாதார ரீதியா இந்தியா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? ட்ரம்ப் விதித்த 50% இம்போர்ட் டாரிஃப், இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, முதல்ல பாதிக்கப்படுவது எக்ஸ்போர்ட். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஹிட் ஆகும். அது வந்து ஹையர் யூஎஸ் டாரிஃப் வந்து இந்தியாவுடைய பொருள்களுடைய விலையை வந்து அமெரிக்க மார்க்கெட்ல அதிகரிக்கும். அதிகரிச்சுன்னா டிமாண்டு குறையும். இந்தியாவுடைய பொருள்களுடைய டிமாண்டு வந்து குறையும். ஸோ டிமாண்டு குறையும் பொழுது நம்மளுடைய வர்த்தகம் தடைபடும், நம்மளுடைய ஏற்றுமதி பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப இதுதான் வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஹிட் வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அப்புறம் வந்து இப்ப என்ன வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜினை கட் பண்ண வேண்டிய தேவை. இதனால ப்ராஃபிட் மார்ஜினை கட் பண்ணி பொருள்களை வந்து யூஎஸ் டாரிஃப் 50% அப்சர்வ் பண்ணி அதுல நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் மார்ஜினே 10%, 15%, 20% தான் வரும். அதையும் கட் பண்ணி இவங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்ல இந்தியன் ப்ராடக்டை காம்படிட்டிவா பொசிஷன் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்றுமதியாளர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அப்ப இது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, ரீரூட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதாவது சேல்ஸை வந்து யூஎஸ்ல இருந்து பாதிக்கப்படக்கூடிய சேல்ஸை வேற ஏதாவது கண்ட்ரிக்கு, வேற ஏதாவது கிளையண்ட்டுக்கு ரீரூட் பண்ணும் பொழுது அங்க காம்படிட்டிவ்னஸ் குறையும். அங்க வந்து நம்ம எதிர்பார்க்கிற விலை கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு அதிகரிக்கும். இது ரெண்டாவது ஹிட். ரீரூட் பண்ண வேண்டிய சில கம்பெனிஸ் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்னு பண்ணியிருப்பாங்க, அதை வந்து யூரோப்பியன் யூனியனுக்கோ இல்ல ஏசியன் கண்ட்ரிஸ்க்கோ மற்ற நாடுகளுக்கோ ரீரூட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இல்லைன்னா ஆர்டரை க்ளோஸ் பண்ணணும். இந்த யூஎஸ் ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு உற்பத்தியான பொருள்களையோ இல்லைன்னா உற்பத்தியே பண்ணாம கம்பெனியை மூட வேண்டிய சூழல் ஏற்படும். இதெல்லாம் வந்து டைரக்டா இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னா, செகண்டரி எஃபெக்ட் அப்படின்னா, இந்த நான் சொன்ன இதுல வரக்கூடிய செகண்டரி எஃபெக்ட் உடனடியாக வேலை வாய்ப்பு, ஜாப் லாஸ் கிடைக்கும். இப்ப ஏகப்பட்ட பேர் வேலை இழப்பார்கள், ஏகப்பட்ட தொழில்கள் மூடப்படும். அப்ப என்னென்ன ஏரியாவில்? டெக்ஸ்டைல்ல, ஜெம்ஸ் அண்ட் கிரானைட்ஸ்ல, ஜுவல்லரியில, மெஷினரியில, ஃபார்மா செக்டார்ல, இன்னும் ஏகப்பட்ட சப்செக்மெண்ட் இருக்கு. அப்பேரல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி பல்வேறு இண்டஸ்ட்ரி வந்து இதுல டைரக்டா ஹிட் ஆகும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரொடக்ஷனை ஸ்லோ பண்ண வேண்டிய தேவை வரும். மேனுஃபேக்சரிங் டிமாண்டு குறையிறதுனால
ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணணும். ஆனா உங்ககிட்ட ஆல்ரெடி வால்யூம் அதிகமா பண்ணாதான் அன்னைக்கு நீங்க வந்து காஸ்ட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு மேனேஜபிளா இருக்கும். அப்ப காஸ்ட் ஆப்ரேஷன் லேபர் அதிகமா இருக்கு, மெஷின்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ப்ரொடக்ஷனை குறைச்சிங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடு, இதனால் வரக்கூடிய என்ன ஆகும், வீக்கர் கார்பரேட் கேஷ் ஃப்ளோ. அப்ப கார்பரேட்டுக்கு உள்ள வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ வராது, இன்கமிங் வராது. இதனால வந்து இதனுடைய நாக் ஆன் எஃபெக்ட் வந்து இம்போர்ட் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் சர்வீசஸை பார்த்து. அப்ப இந்த பொருள்களை மூலப்பொருள்கள் இம்போர்ட் பண்ணுவோம், இந்த இந்த பொருள்களை உற்பத்தி செய்வதற்குரிய மூலப்பொருள்களை நம்ம இம்போர்ட் பண்றோம், அதுவும் பாதிக்கும். ஸோ அப்ப இத்தனை எஃபெக்ட் வந்து அதுக்கு வந்து இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேஸ்லைன் எக்ஸ்போர்ட் சைஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டு த யூஎஸ் வந்து ரஃப்லி அரௌண்ட் 79 to 80 பில்லியன் டாலர் 2024. அதாவது 79 to 80 பில்லியன் டாலர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் கோடி. அதாவது 79 to 80 பில்லியன் டாலர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6.8 லட்சம் கோடி. அப்ப 8 லட்சம் கோடி வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது யூஎன் காம்ரேட் அண்ட் ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் டேட்டா படி கிட்டத்தட்ட 80 பில்லியன் டாலர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ஆஸ் ஆன் 2024. இதுல சிம்பிள் சினாரியோ, இந்த 80 பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்டை சப்போஸ் 3 தான் என்னுடைய பாதிப்பு, மைல்டு ஹிட்டு, மாடரேட் ஹிட்டு, சிவியர் ஹிட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதாவது பாதிப்பு வந்து 25% டிராப் இன் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது நம்ம இந்த 50% யூஎஸ் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றதுனால ஒரு 25% ஏற்றுமதி குறைந்தால், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள்களுடைய நிலை குறைந்தால் கிட்டத்தட்ட 20 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் ஏர்னிங் வந்து நம்மளுக்கு குறையும். 20 பில்லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 லட்சம் கோடி. 1.7 லட்சம் கோடி வந்து நம்மளுடைய இம்பாக்ட். அதாவது 25% டிராப் இருந்தா, சப்போஸ் இது 50% டிராப் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன லாஸ் அப்படின்னா 40 பில்லியன் யூஎஸ் டாலர் லாஸ். 40 பில்லியன் யூஎஸ் டாலர்னா அப்படியே டபுள் 3.4 lakh crore, 3.4 லட்சம் கோடி நம்மளுக்கு இழப்பாகும். சிவியர் ஹிட் 75% டிராப் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 பில்லியன் டாலர் லாஸ் வரும். அப்ப 60 பில்லியன் டாலர் லாஸ்னா என்னது, கிட்டத்தட்ட 5.10 லட்சம் கோடி நம்மளுக்கு வந்து இழப்பு ஏற்படும். அப்ப ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 6.8 லட்சம் கோடி ஏற்றுமதி வேல்யூல, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வேல்யூல இப்படி மைல்டு ஹிட்டு, மாடரேட் ஹிட்டு, சிவியர் ஹிட்டுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு இழப்பு வந்து ஏற்படும். அப்ப இது எதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா, பார்மா செக்டரு, ஐடி சர்வீசஸ் செக்டரு, சாஃப்ட்வேர், இதெல்லாம் வந்து லெஸ் பிரைஸ் சென்சிட்டிவ். அதாவது பார்மாவும் ஐடி சர்வீசஸும் லெஸ் பிரைஸ் சென்சிட்டிவ், ஓரளவுக்கு மேனேஜபிளா வந்து ரெண்டுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காரு. ஒன்னு ஃபார்மா, இன்னொரு எலக்ட்ரானிக். இந்த ரெண்டும் அவங்களுக்கு தேவைப்படுறதால அதுக்கு மட்டும் வரி விலக்கு மாதிரி கொடுத்திருக்காரு. அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காரு, ஏன்னா அது அவங்களுக்கு தேவை. அப்புறம் இது கவர்டு பை டாரிஃப்ல கவர் பண்ணாத சர்வீசஸ், இந்த டாரிஃப்ல கவர் பண்ணாத குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தப்பிக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுல கமாடிட்டிஸ், நம்மளுடைய ரெகுலர் கமாடிட்டிஸ், லோ மார்ஜின் அப்பேரல், எல்லாமே சிவியரா பாதிக்கும். இதான் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஒரு 50% டாரிஃப்னால இவ்வளவு பாதிப்பு இந்தியாவுக்கு ஏற்படும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எஃபெக்ட் ஆன் இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அண்ட் ருபில ஏற்படக்கூடிய மதிப்பிழப்பு. இந்தியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து மிட் 2025ல கிட்டத்தட்ட 690 பில்லியன் டாலர். ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து 690 பில்லியன் டாலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 லட்சம் கோடி, 58,65 கோடி வந்து நம்மகிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு. அப்ப இந்த ரிசர்வ் வந்து இது வந்து இப்ப இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து மார்க்கெட் டர்புலன்ஸ் ஆச்சு அப்படின்னா இதனுடைய சைஸபிள் குஷன் நம்மகிட்ட இருக்கு, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், ஃபார் கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஆனா இதே இது தொடர்ந்துச்சுன்னா 1 வருடம் 2 வருடம் என்று இது நீடித்தால்
இது ஒரு மிகப்பெரிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உடைய லாஸ் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய லாஸா இருக்கும். இம்போர்ட் அதனால ஏற்படுத்தக்கூடிய இம்போர்ட்டுடைய லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க எக்ஸ்போர்ட் ஃபால் அப்படின்னா எக்ஸ்போர்ட் குறைஞ்சிச்சு, ஏற்றுமதி குறைஞ்சிச்சுன்னா டாலர் இன்புட் குறைஞ்சிரும், டாலர் கம்மிங் இன்கம் குறைஞ்சிரும். அப்ப கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து ரொம்ப ஒர்ஷன் ஆகும். இப்ப கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுக்கு டாலர் குறைஞ்சிச்சு அப்படின்னா கேபிட்டல் ஃபிளைட்டு ஆர் எஃபிஐ அவுட்ஃப்ளோ வந்து ஆக்சலரேட் ஆச்சுன்னா ஆர்பிஐ வந்து அதனுடைய ருபியை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு வாலட்டிலிட்டி, ஸ்மூத் வாலட்டிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க வந்து நம்மளுடைய ரிசர்வை வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டிய தேவை. அதாவது நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை குறைச்சு ருபியினுடைய வாலட்டாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுடைய ருபியை வந்து டிவேல்யூ பண்ண வேண்டிய தேவை. என்ன அப்படின்னா இப்ப யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 20 to 40 பில்லியன் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு வேற 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 அவுட்ஃப்ளோ வச்சு ஆப்ஷன் பண்ணலைன்னா, அதாவது சர்வீஸ் செக்டார், ரெமிட்டன்சஸ், ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ல வரக்கூடிய பணத்தை வச்சு இதை ஆப்ஷன் பண்ணலைன்னா சர்வீசஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ, ஃபாரின் டைரக்ட் ரெமிட்டன்ஸ் கிட்டத்தட்ட இந்தியாவை மட்டும் ஃபாரின் டைரக்ட் ரெமிட்டன்ஸ் $100 பில்லியன் வருது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் $80 பில்லியன் தான் டோட்டலாவே வருஷத்துக்கு. ஆனா வெளிநாட்டுல வாழக்கூடிய என்ஆர்ஐ இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணம் மட்டுமே $100 பில்லியன். அப்ப இந்த $100 பில்லியன் வச்சு நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணணும். சர்வீசஸ்ல வரக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டை வந்து நம்ம ரிலே பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை வந்து ஓரளவுக்கு நம்மளால இந்தியாவால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது 1 இயர் லாஸ் வச்சுக்கோங்களேன். 1 இயர் லாஸ் வந்து 3 to 6% ரிசர்வ் வந்து குறைஞ்சா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். 1 இயர் லாஸ், அதாவது ஈவன் 20 to 40 பில்லியன் நம்மளுக்கு ஏற்றுமதியில வர்த்தகத்துல இழப்பீடு ஏற்பட்டாலும் நம்ம குறைஞ்சிக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா ரூபியை வந்து இப்போ $1 வந்து 85 ரூபாய் 85 ரூபாய்க்கு மதிப்புல இருந்து போயிடுச்சு. இது கூட பணம் வந்து மதிப்பிழப்பு அதிகரிக்கும். அப்ப பண மதிப்பு அதிகரிச்சுன்னா $90 $1 $90, $1 $95 அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ்ல வரும். பட் இம்போர்ட்ல வந்து மாட்டிக்கும். இம்போர்ட்ல வந்து நம்ம மாட்டிக்குவோம். அப்பயும் உங்களுக்கு வந்து அதுல இம்போர்ட் பில்லு வந்து அதிகமா இருக்கும். எக்ஸ்போர்ட் ஏர்னிங் வரும். நம்ம ஏற்கனவே டாரிஃப் கொடுத்ததுனால எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ல ஓரளவுக்கு குஷன் கிடைக்கும். ஆனா இதை வச்சு எத்தனை கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் 75,000 கோடி மொத்தம் பிசினஸ் வருஷத்துக்கு. அதுல 15,000 கோடி அப்பேரல் மட்டுமே. இதுல 25% டிராப் இருந்துச்சு அப்படின்னா 50% டிராப்னா என்ன ஆகும்? எவ்வளவு ஆகும்? டோட்டலா வந்து 50% டிராப்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க. திருப்பூர்ல மட்டுமே 2 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க. அடுத்து இது மாதிரி வந்து கோயம்புத்தூர், ஆம்பூர், வேலூர் டெக்ஸ்டைல், லெதர் குட்ஸ் வந்து நம்ம தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றோம். 60% வந்து யூஎஸ்க்கு அனுப்புறோம். அதுல ஒரு 50% டிராப் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் லெதர் இண்டஸ்ட்ரியா அடியாகும். அப்புறம் மீன் ஏற்றுமதி, இதுல வரக்கூடிய டிராப். சோ இப்படி பல்வேறு டிராப் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆமா. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடிபடும். இப்ப இது இத்தனையும் சமாளிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய டாரிஃப் வந்து இந்தியாவை பணிய வைக்க வேண்டும், இந்தியாவை அவர்களுக்கு கீழே கொண்டு வர வேண்டும். ஒரே ரீசன் தான். ஆமா, ரஷ்யாவோட உறவு வைக்க கூடாது, ஒரே ரீசன் தான். அப்புறம் மற்ற நாடுகள்லாம் அவங்க ரஷ்யாவோட உறவு வச்சிருக்க நாடுகள்லாம் என்ன பண்ணும்? ரஷ்யாவோட உறவு வைக்க கூடாது. ரஷ்யா நம்மளுடைய கஷ்ட காலத்துல உடன் இருந்த நாடு ரஷ்யா. சோவியத் யூனியன் ஃப்ரம் தி பிகினிங் நம்மளுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல இருந்து, நம்ம அட்டாமிக் எனர்ஜி ப்ரோக்ராம்ல இருந்து அத்தனை ப்ரோக்ராமுக்கும் ரஷ்யா தான் நம்மளுக்கு உறுதியா இருந்திருக்கிறது. இன்றைய S-400 வர, சுக்காய் 30ல இருந்து S-400 வர, பிரம்மோஸ் வந்து நம்மளோட கூட்டு தயாரிப்பு, இப்படி பல்வேறு நிலைகள்ல ரஷ்யா நமக்கு உதவியாக இருந்திருக்கிறது. ரஷ்யாவுடைய ஆயில் வாங்கக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது என்றெல்லாம் இவர் சொல்லுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும், ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அதான் அவருடைய பாலிசி. இப்ப அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்ற பாலிசிக்கு அனைத்து நாடுகளுமே விழுகணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து
சைனா எதிர்த்து நிற்குது. காரணம் அவங்க பொருளாதார வல்லரசு நாடாக மாறிவிட்டதன் காரணமாக சைனா அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அவங்களுக்கு எது தோதோ அதை மட்டும் அவங்க விளக்கு கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் வந்து பாதிக்கும் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்ப இந்தியா வந்து எந்தெந்த வகையில நம்மளை தயார்படுத்தணும் அப்படின்றது தெரியும். அப்ப ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, மன்மோகன் சிங் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாரு, வேர்ல்டு லெவல் குளோபல் கிரைசிஸ்ல இது எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். அப்ப அந்த நிலைமையில இன்னைக்கு இந்தியா இருக்கா, அந்த பொருளாதார ரெசிலியன்ஸ் நமக்கு இது இருக்கா என்பதை பார்க்கணும். இதனுடைய எஃபெக்ட் வந்து எஃப்டிஐல என்ன, எஃப்ஐஐல என்ன, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃப்ளோ பாதிக்குமா அப்படின்னு பார்க்கணும். 50% டாரிஃப் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து பாதிக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இது குறைக்கும். எந்த எக்ஸ்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ வந்து எஃப்டிஐ வராது, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மார்க்கெட்டுக்கு எஃப்டிஐ வராது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன செக்டர், டெக்ஸ்டைல் எஃபெக்ட் ஆகுது, மேனுஃபேக்சரிங் செக்டர் எஃபெக்ட் ஆகுது. அப்ப டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் மேஜர் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், டூல்ஸ் மேனுஃபேக்சரிங், மோட்டார் பம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங், இப்போ ஃபவுண்டரி மேனுஃபேக்சரிங், இப்போ லெதர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்படி வந்து நீங்க ஒட்டுமொத்த ஏரியாவும் நீங்க அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகுறது? இந்தியாவுடைய எஃப்டிஐ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $81 பில்லியன் தான். நான் ஏற்கனவே சொன்னதுபடி $81 பில்லியன் 2024-25 எஃப்டிஐ அவ்வளவுதான் வந்திருக்கு. ஆனா ஃபாரின் டைரக்ட் ரெமிட்டன்ஸ் வந்து $100 பில்லியன் வருது. அப்ப எஃப்டிஐ அட்ராக்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கு, ஆல்ரெடி கம்மியா இருக்கு. எங்க இருந்து வருது? சிங்கப்பூர்ல இருந்து, மொரிஷியஸ்ல இருந்து, டாக்ஸ் ஹெவன்ல இருந்து வருது. அப்ப என்ன பண்ணும், ரியலான இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில இருந்தோ, யூரோப்பியன் யூனியன்ல இருந்தோ, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருந்தோ வரல. இதெல்லாம் எங்க இருந்து? நம்ம அரசியல்வாதிகள் பணம் இங்க இருந்து மொரிஷியஸ் போகுது, இங்க இருந்து சிங்கப்பூர் போகுது, இங்க இருந்து டாக்ஸ் ஹெவனுக்கு போய் அங்க இருந்து திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்டா உள்ள வரும். இது வந்து ஒரு வீக் எக்கானமி. அப்ப எஃப்டிஐ 80 பில்லியன் தான் வருது. இது நம்ம அரசியல்வாதிகளுடைய பணமா தான் உள்ள வருது இல்லையா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்கான நாடு இந்தியா இல்லை என்ற நிலையில் தான் மேற்குலக நாடுகள் இந்தியாவை வைத்திருக்கிறது. ஆமா, சோ இந்தியாவில போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணா அது ரிட்டர்ன் ஆக வராது. அங்க ஏகப்பட்ட நெப்போட்டிசம் இருக்கு, பயாஸ் இருக்கு, மோனோபாலி இருக்கு. அங்க வந்து சட்டம் தன் கடமையை வந்து மாற்றி செய்து நீதிமன்றத்தை நம்ப முடியல. சோ அங்க நியாயம் கிடைக்கும்னு தெரியாது. இப்படி எல்லாம் பயந்துகிட்டு தான் எஃப்டிஐ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்து நம்மளுக்கு வர்றது ரொம்ப கம்மியாகுது. அப்ப எஃப்டிஐ வரலைன்னா நீங்க எப்படி இங்க வளர்ச்சி வரும், எப்படி வந்து நீங்க வந்து இதாகும்? அப்ப அங்கதான் வந்து இங்க டிரான்ஸ்பரன்சி குறையுதுன்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ, இது வந்து இதெல்லாம் சென்டிமெண்ட் ட்ரிவன், மோர் ஆர் லெஸ் சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி தான். திடீர்னு மார்க்கெட் ஏறும், திடீர்னு மார்க்கெட் இறங்கும், திடீர்னு பிளக்சுவேஷன் ஆகும். திடீர்னு அதானி மேல வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா டக்குன்னு குறையும் மார்க்கெட்டு. திடீர்னு ஒரு சட்டம் மாறிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் குறையும். திடீர்னு ஆட்சி கவர்ந்துரும்னா மார்க்கெட் மாறும், போர் வந்தா மாறும். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு வந்து கரப்ஷன் சார்ஜஸ் வந்தா மாறும். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். இதுல வந்து லார்ஜ் டாரிஃப் சாக் வந்துச்சுனாலும் இது மிகப்பெரிய அப்புறம் ரூபி வாலட்டாலிட்டி, இது வந்து டெம்பரரி அவுட்ஃப்ளோ வந்து குறைக்கும். இந்த கேள்வி ஒண்ணு இருக்கு சார். பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 18% சம்திங் வந்து வரி விதிப்பு செய்யறாங்க. இந்தியாவை வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயத்த செய்யறாங்க. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுக்கிறதுக்கான ஒரே வேலையா தான் இந்தியாவை எதிர்க்குதா அமெரிக்கா அப்படின்ற ஒரு விஷயம். குறிப்பா ட்ரம்ப் எதிர்க்கிறாரான்றது தான் இன்னொரு கேள்வி. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு பப்பட்டு மாதிரி இருக்கு. அவர் வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு அவர்களை நம்பி இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. சைனா அவர்களை கையில் எடுத்தாலும் பாகிஸ்தானை கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்ப்னுடைய எண்ணம். அதனாலதான் அசிம் முனீரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. நரேந்திர மோடிய வரவேற்கிறதுக்கு கூட அவர் வாசல் வரைக்கும் வரல, அனுப்புறதுக்கும் வரல, வரவேற்கிறதுக்கும் வரல. ஆனா அசிம் முனீரை கூப்பிட்டு வீட்டுல விருந்து வைக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவை இந்த இடத்துல ட்ரம்ப் வச்சிருக்காரு. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னாரு மோடி போய் அங்க போய் ட்ரம்ப்புக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. ட்ரம்ப் இங்க கூப்பிட்டு வந்து இவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படி அரசியல் எல்லாம் தலையிட்டாரு மோடி. ஆனா ட்ரம்ப் வந்து இந்தியாவை வந்து ஒரு இதா கூட மதிக்கல. புரிஞ்சுட்டீங்களா?
இந்தியா வந்து வேகம் அடிக்கிற காரணம் என்ன? இந்தியா வந்து ஒரு வாலட்டைல் எக்கானமி. இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான எக்கானமி இல்ல. இந்தியாவுடைய growth வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சைனாவை விட 8 மடங்கு கம்மியா, 6ல இருந்து 8 மடங்கு கம்மியா இருக்கு. அவங்க நம்மளை நம்பித்தான் இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய சூழலுக்கு அவர்களாக இருக்காங்க என்று வந்து ட்ரம்ப் ஈஸியா நினைக்கிறாங்க. இந்தியாவுடைய பேங்கிங் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டாரு மோடி. அதனால பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனதுனால இந்தியாவால இன்னொரு எக்கனாமிக் பொருளாதார ஷாக்கை வந்து தாங்க முடியாது. ஏற்கனவே பேங்கிங் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு, சேவிங் சிஸ்டம் நல்லா இருந்தது. மக்கள் சேவிங்ஸுக்கு வங்கியை நம்பி போய் சேவிங்ஸ் போட்ட காலம் போய் இன்னைக்கு சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வேற எதுலயாவது போட்டு அவர்கள் வந்து தனியார்களை நம்பி ஏமாறக்கூடிய சிலை இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்ப சேவிங்ஸை இல்லாத ஒரு நாடு எந்த விதமான பொருளாதார ஷாக்கையும் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப சேவிங்ஸ் இல்லாத நாடு பொருளாதார ஷாக்கை அப்சர்வ் பண்ண முடியாது. தங்கம் இல்லாத நாடு பொருளாதார ஷாக்கை அப்சர்வ் பண்ண முடியாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இல்லாத நாடு பொருளாதார தாக்கத்தை அப்சர்வ் பண்ண முடியாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எப்போ வரும்? ஏற்றுமதி அதிகமானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உள்ள வரும். இறக்குமதி குறைஞ்சா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் உள்ள வரும். கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி வந்து 60 லட்சம் கோடி நம்ம ஏற்றுமதி பண்றோம், 70 லட்சம் கோடிக்கு இறக்குமதி பண்றோம். இப்போ 70 லட்சம் கோடி இறக்குமதி பண்றத என்னைக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் வரும்? என்னைக்கு சுயசார்பு வரும்? அப்ப 70 லட்சம் கோடியை வந்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு அப்துல் கலாம் தலையில அடிச்சுக்கிட்டாரு. இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி ஒர்க் பண்ண முடியும்? செல்ஃப் ரிலையன்ஸ் வரணும். இஸ்ரோவை, டிஆர்டிஓவை, அட்டாமிக் எனர்ஜியை சுயமாக செல்ஃப் ரிலையன்ட் இன்ஸ்டிடியூஷனாக உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, விக்ரம் சாராபாய், சதீஷ் தாவன், அப்துல் கலாம், அவருக்கு பின்னால் வந்து அப்துல் கலாம், எல்லாருமே வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆர்கனைசேஷனா உருவாக்கி இருந்தாங்க. எத்தாம் பெரிய எக்கனாமிக் சாங்ஷன், டெக்னாலஜிக்கல் சாங்ஷன் அணுகுண்டு போட்டப்ப வந்தா கூட நம்மளால சமாளிச்சோம். காரணம் செல்ஃப் ரிலையன்ஸ். இன்னைக்கு செல்ஃப் ரிலையன்ஸை விட்டு டிஃபென்ஸையும் ஸ்பேஸையும் அட்டாமிக் எனர்ஜியும் பிரைவேடைஸ் பண்ணி, அந்த பிரைவேடைஸ் பண்ற இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கான்னு சொல்லுவோம்? எல்லாம் பிசினஸ் மேன் தான் இருக்கான். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எலன் மார்க்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எவனா ஒருத்தர் இருக்கானா? டாடா மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எத்தனை பேர் இருக்கான்? எல்லாம் அதானி அம்பானி மாதிரி ட்ரேடு பண்றவன், பிசினஸ் பண்றவன், வியாபாரம் பண்றவன் தான் இங்க இருக்கான். வியாபாரம் பண்றவன், ட்ரேடு பண்றவனுக்கு அனுசரணையா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டமைச்சிங்கன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கும், எவ்வளவு வீக்கா இருக்கும், எப்பனாலும் விடுக்கும், எப்பனாலும் இதாகும். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா பொருளாதாரம் வீழ்ந்தால் என்ன ஆகும்? இப்போ இந்த வரி விதிப்பால பொருளாதார வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. அதைத்தான் உங்களுக்கு நான் முதல்லயே சொன்னேன். எப்படி 25% ஹிட்னா எவ்வளவு பாதிக்கும், 50% ஹிட்னா எவ்வளவு பாதிக்கும், 75% ஹிட்னா எவ்வளவு பாதிக்கும். இது எவ்வளவு பாதிக்கும்னு ஒரு வருஷத்துல தான் தெரியும் நம்மளுக்கு. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு தெரியும். பாதிப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? ஆனா அதுக்கு ஏற்ப நம்ம வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறோமா? அப்ப பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து வீக்கெண்ட் பண்ணாம எப்படி காப்பாற்ற போறோம்? ரிசர்வை வந்து குறையாம எப்படி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எப்படி குறையாம மெயின்டைன் பண்ண போறோம்? ருபி டிவேல்யூ பண்ணிட்டே போகாம ருபியினுடைய வேல்யூவை எப்ப கூட்ட போறோம்? அப்ப இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஏதாவது பழைய பாடத்திலிருந்து கத்துக்கணுமா இல்லையா? பழைய பாடத்திலிருந்து கத்துக்கணுமா இல்லையா? என்ன லெசன்ஸ்? ஹிஸ்டாரிக் லெசன்ஸ். 2008 குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் நடந்துச்சு. அப்ப மன்மோகன் சிங் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். எப்படி அதை ரெஸ்பான்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணாரு? அவரு இந்தியாவுடைய பாலிசி பண்ணுவாங்களா சார்? என்னத்தை ஹேண்டில் பண்றது? அவங்க என்ன ஹேண்டில் பண்ணியிருந்தா தான் நேரம் அதுல இருந்து விடிவு காலம் வந்திருக்குமே. அவங்களுக்கு எதுன்னே தெரியாது. அதான பிரச்சனை. சுப்பிரமணிய சாமிகிட்ட கேளுங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. அவங்க ஹஸ்பண்ட் கேளுங்க, வர்க்கலா பிரபாகர் ராவ் கேளுங்க இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. மோடிக்கு வேணா நல்லா ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. அவருக்கு வேணா தேவையானதை அன்னபூர்ணாவை மிரட்டி மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி, இந்த மாதிரி உண்டியல்ல காசு போடாதீங்க, தட்டுல போடுங்கன்னு சொன்னது மாதிரி இதை வேணா செய்வாங்க ஒழிய இவர்களுக்கு வந்து ஒரு கண்டினியூ பினான்ஸை மேனேஜ் பண்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நடந்த பாடங்கள்ல இருந்து இவங்க லெசன்ஸ் கத்துக்குவாங்களா? மன்மோகன் சிங் இருந்து லெசன்ஸ் கத்துக்கிட்டாங்களா? மன்மோகன் சிங் என்ன பண்ணாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அவர் பிஸ்கல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணாரு? அப்ப 2008
2009 குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் நடக்கும் போதும், உலகம் முழுக்க பினான்சியல் கிரைசிஸ் பண்ணும் போதும் டார்கெட்டட் டேக்ஸ் கட்டு கொடுத்தாரு, டேக்ஸ் கட்டு பண்ணாரு. டார்கெட்டடா இந்த டேக்ஸ் எல்லாம் குறைச்சாரு, பப்ளிக் ஸ்பெண்டிங்க கூட்டினாரு, அதாவது மக்கள் வாங்கும் சக்தியை அதிகரிச்சாரு. அப்புறம் ரூரல் டிமாண்டை கிரியேட் பண்ணாரு, கிராமத்திலையும் ஸ்டேட்டுகளுக்கும் டிமாண்டை கிரியேட் பண்ணாரு. இப்ப டிமாண்டை கிரியேட் பண்ணி மானிட்டரி ஈஸிங் அவுட் பண்ணாரு, கிரெடிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு மானிட்டரி ஈஸிங் அவுட் கொடுத்தாரு. அப்ப எல்லாருக்கும் கிரெடிட் கிடைச்சது, எல்லாருக்கும் பேங்க்ல லோன் கிடைச்சது. ஸோ மானிட்டரி பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ணாரு. அப்ப டோட்டல் பிஸ்கல் இம்பல்ஸ் இன் லேட் 2009ல அக்ரிகேட் டிமாண்ட் ஒட்டுமொத்தமா இந்தியாவுல தேவைகளை வந்து அக்ரிகேட் டிமாண்ட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த அக்ரிகேட் டிமாண்ட் இந்த டாக்ஸால எவ்வளவு பேர் வேலை இழப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுல நடைபெறும் சார்? இப்போ நம்ம குறிப்பா இந்த திருப்பூர்ல மட்டும் 2 லட்சம் பேர் சொன்னீங்கல்ல சார்? ஆமா ஆமா. நம்ம இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் வந்து வேலை இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அமையும் சார்? இந்தியா முழுவதும் நீங்க 50% டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கோடியில தான் போய் நிற்கும், வேலை இழப்பு கோடியில தான் போய் நிற்கும். அப்ப ஏற்கனவே இருந்தவங்களுடைய வேலை இலக்கு அப்படின்னா ஜிடிபியினுடைய தாக்கம் குறைஞ்சு, பொருளாதார தாக்கம் குறைஞ்சு, வேலை இழப்பு, கம்பெனிகள் மூடல் அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு வாங்கும் சக்தியை இழக்கக்கூடிய நிலைமையை அங்க ஏற்படுத்தும். வாங்கும் சக்தி இழக்கக்கூடிய நிலைமை அங்க ஏற்படும். அப்ப வாங்கும் சக்தி இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து பையிங் பவர் குறைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க வந்து எப்படி வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ப்ரொடக்ஷனையும் குறைக்க வேண்டிய சூழல் வரும். அப்ப டேக்ஸ் கட் கொடுக்கணும் இல்லையா? ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்து இந்தியாவில தான் டேக்ஸ் கட்டு நாங்க மொத்தமா குறைப்போம். நீங்க போய் சிங்கப்பூர்ல பாருங்க, 8% டேக்ஸ்க்கு மேல யாரும் கிடையாது, எல்லாமே ஒரே டேக்ஸ் தான், 8% டேக்ஸ். எல்லாரும் டேக்ஸ் கட்டுறாங்க. இங்க வந்து 8%, 12%, 18%, 28%, 48%. இது என்ன நாடா இது? அப்ப எப்படி வாங்கும் சக்தி இன்க்ரீஸ் ஆகும்? கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு சொன்னாங்களா சார் இந்த பட்ஜெட்ல? எங்க குறைக்கிறாங்க? எங்க குறைச்சாங்க? ஜிஎஸ்டியை வந்து ரெகுலேட் பண்ணுங்கன்னு கத்துறாங்க பொருளாதார வல்லுநர்கள். ஜிஎஸ்டியை குறைங்க, டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் கூடும் சொல்றாங்க. டிரான்சாக்ஷன் பேஸ்டு கலெக்ஷன் போடுங்க, டிரான்சாக்ஷன் நடந்தா பணத்தை வசூல் பண்ணுங்க, இன்கம் டாக்ஸை காலி பண்ணுங்கன்றாங்க. இது எதுவுமே செய்ய முடியாது. பணமிழப்பு மட்டும் ஒரே நாள் நைட்ல முடிவெடுத்து பினான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவாரா? சொல்லுங்க, எத்தனை பேர் செத்தாங்க? அத கூமுட்டையெல்லாம் எத்தனை பேர் நல்லது புதிய இந்தியா பிறந்ததுன்னு எத்தனை கூமுட்டை சொன்னது சொல்லுங்க. அதாவது என்னங்க ஒழிஞ்சது? கருப்பணங்க வெளிநாட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து வந்துருச்சு. அப்ப பணம் எல்லாம் 20,000 கோடி எந்த ரூட்ல வந்துச்சுன்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு அதானிக்கு. மொரிசியஸ்ல இருந்து எப்படி வந்துச்சுன்னு பதில் இன்ன வரைக்கும் சொல்லல. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் எக்ஸ்போஸ் பண்ண ரிப்போர்ட் அது இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. எப்படி இந்தியா பேஸ் பண்ணுச்சு மன்மோகன் சிங் காலத்துல? இந்தியாவுடைய பேங்க் வந்து ஃபாரின் அசெட்ஸ் லிமிடெட் எக்ஸ்போசர் இருந்துச்சு. ஃபாரின் அசெட்ஸ், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அசட்டுக்கு இந்தியா பேங்க் லிமிடெட் எக்ஸ்போசர். இன்னைக்கு வெளிநாட்டுல வாங்குற அசட்டுக்கு, அதானி அம்பானி வாங்குற வெளிநாட்டுல வாங்குற அசட்டுக்கு இந்தியாவுடைய பேங்க் பணம் ஃபண்ட் பண்ணிருக்கு. அங்க போச்சு அப்படின்னா, அந்த அசட் போச்சுன்னா இங்க ஒட்டுமொத்த பணமும் காலி. ஏர்லியரா அது கிடையாது. அப்ப ஃபாரின் பிளக்சுவேஷன்ல அசட்டுக்கு, வெஸ்டர்ன் அசட்ஸுக்கு இந்தியன் பேங்க் வந்து ஒரு லிமிடெட் எக்ஸ்போசர் ஆயிருந்ததுனால இந்தியன் பேங்க் சிஸ்டம் பிழைச்சது. எப்ப? மன்மோகன் சிங் காலத்துல ஸ்ட்ராங்கர் டொமஸ்டிக் டிமாண்டை கிரியேட் பண்ணாரு. டாக்ஸை குறைச்சு டிமாண்டை கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி அங்க வந்து உற்பத்தியை பெருக்கினாரு. பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணி அந்த குளோபல் கிரைசிஸை மேனேஜ் பண்ணாரு யாரு? மன்மோகன் சிங். சேவிங்ஸ், இந்தியாவுடைய மக்களுக்கு சேவிங்ஸ் வந்து மக்கள் சேமிச்சாங்க. ஏன்னா அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்தது. எல்லாத்தையும் காலி பண்ணி, பேங்க் சிஸ்டத்தை காலி பண்ணி, வெஸ்டர்ன் அசெட்ஸுக்கு எக்ஸ்போசரை இன்க்ரீஸ் பண்ணி இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தையே வந்து இன்னைக்கு ஒரு சிக்கலான நிலைமையில வச்சிருக்காரு மோடி. இன்னொரு கேள்வி இருக்கு சார். சைனாவுடைய உறவு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆயிட்டு வருது.
அது அதனுடைய இந்தியாவுக்கான வளர்ச்சி ஒண்ணு இருக்கா? இல்ல அது இன்னொரு துணை கேள்வி வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு எந்த அளவுக்கு ட்ரம்புக்கு அழுத்தம் குடுக்குன்ற ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. அது வந்துங்க சைனா வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சைனா வந்து அஹ், இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க லெவலுக்கு நம்மளை உயர்த்தணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்கு. நம்மளுடைய ம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கம்மியா இருக்கு. நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வெறும் ஜிஎஸ்டி மட்டுமே நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். 200 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஓகே. 225 லட்சம் கோடி ஆயிடுச்சு கடன். சோ இது எப்படி திரும்ப அடைக்க போறோம் நமக்கு தெரியாது. சோ இது எல்லாமே இருக்கும் பொழுது இந்தியாவை வந்து ஒரு 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 காம்படிட்டிவ் பார்ட்னரா நம்ம சைனா பார்க்காது. இந்தியா வந்து என்ன பார்க்கும்? இந்தியா வந்து ஒரு வாங்கும் சக்தியுள்ள மக்கள் கொண்ட மக்கள் தொகையாக மட்டும்தான் பார்க்குமே ஒழிய ஒரு எக்கனாமிக்கலி காம்படிட்டிவ் பார்ட்னரா அப்படி பார்க்குமான்னா பார்க்காது. ம். அப்ப நீங்க வந்து பிரிக்ஸ்ல யாரெல்லாம் இருக்கா? இது பிரிட்டன் இருக்கு, இந்தியா இருக்கு, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. ஸோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? சைனாவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரஷ்யா ஓரளவுக்கு அவங்க மற்ற துறையில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும். பிரேசில் இருக்கு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்கானமியா ஒரு கரன்சியா கொண்டாடணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கரன்சியே வந்து நிக்கல. இயு கரன்சியே வந்து என்டையர் யூரோப்பியன் யூனியன் 100 ஆண்டுகள் சண்டையிட்டு கொண்டிருந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்ந்து இயு கரன்சி வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரே கரன்சின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களே வந்து நிக்க முடியல. பிரிக்ஸ் வந்து ஏற்றம் இறக்கமும் உள்ள ஒரு அமைப்பு, கூட்டமைப்பு. இதுல வந்து இதுல இந்தியா இந்த இடத்துல காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல இருக்கு அப்படின்னா இந்தியா காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல இல்ல. இந்தியா கையேந்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அப்ப நீங்க அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இந்தியா வந்து பிரிக்ஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவும் சைனாவும் இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டா கண்டிப்பா இது வந்து யூஎஸ்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு சைனா ரெடியா இருக்கு. இன்னைக்கு இந்தியா ரெடியா இருக்கா அப்படின்னா இந்தியா ரெடியா இல்ல. ஏன் ரெடியா இல்ல? அடிப்படையில நீங்க செல்ஃப் ரிலையன்ஸ் எப்போ வரும்? ரிசர்ச்சுக்கு ஜிடிபியில குறைந்தது 3% ஃபண்ட் ஒதுக்குனா மட்டும்தான் இந்தியாவால அடுத்த 10 ஆண்டுகள்ல இந்த பிரிக்ஸ்லயே ஒரு நல்ல ஒரு பொருளாதார வல்லரசாக மாற முடியும். அப்ப பிரிக்ஸ்ல பொருளாதார வல்லரசாக நீங்க மாறினீங்கன்னா கண்டிப்பா வந்து உலக நாடுகள் நம்மளை நோக்கி திரும்பும், நம்மளை நோக்கி பார்க்கும். ஓகே சார். அப்ப பல்வேறு விஷயம் அப்பதான் வந்து அப்ப அந்த பிரிக்ஸ்ல பொருளாதார வல்லரசா மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? அடிப்படையில இன்னைக்கு ஜிடிபியில 0.45% தான் இந்தியா ஜிடிபியில ஆராய்ச்சிக்கு செலவு. ஹையர் எஜுகேஷனுக்கு டோட்டலா காலி. ஒட்டுமொத்தமா ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எல்லாமே இன்னைக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கு. எந்த யூனிவர்சிட்டிக்கு ரிசர்ச் கிடையாது, ரிசர்ச் கிராண்ட் கிடையாது. எல்லா யூனிவர்சிட்டியும் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனை படுகொடியில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. படுகொடியில போய் பின்னால போய் தள்ளிட்டாங்க. இவர்களால வந்து ஓவரால் காம்படிஷன், குளோபல் காம்படிஷனை மேனேஜ் பண்ண முடியாது. ரிசர்ச் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி சர்வைவ் ஆகாது. ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் போச்சுன்னா இந்தியாவால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பொருளாதார வல்லரசாக வர முடியும். ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஏகப்பட்ட மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். அப்ப பாலிசி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட் டேர்மா என்ன எடுக்கணும், மீடியம் டேர்மா என்ன எடுக்கணும், லாங் டேர்மா என்ன எடுக்கணும் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் குயிக்கா. ஷார்ட் டேர்மா நான் வந்து ரிசர்ச் பண்ணதுனால நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. வேற இல்லைன்னா சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்மா 0 to 6 monthsக்குள்ள ஷாக் அப்சார்ப்ஷனுக்கு என்ன மெஷர் எடுக்கணும்? ஹை லெவல் டிப்ளமசி அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நெகோசியேஷனை உடனடியா பண்ணணும். ஹை லெவல் டிப்ளமசி யார் கூட? யூஎஸோட நெகோசியேட் பண்ணணும். கீ செக்டார் எந்த செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு கண்டிஜென்சி பிளானிங் பண்ணி நெகோசியேஷனை ஃபாஸ்ட் ஆக்கி இதனுடைய டாரிஃபை குறைக்கிறதுக்கு நெகோசியேஷனை இம்மீடியட்டா அமெரிக்காவோட ஏற்படுத்தணும். ஒண்ணு டார்கெட்டட் எக்ஸ்போர்ட் ரிலீஃப், டெம்பரரி டாக்ஸ் பிரேக் கொடுக்கணும், ஃபாஸ்டர் டியூட்டி டிராபேக் கொடுக்கணும், லோயர் ஜிஎஸ்டி ஃபார் ஹிட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு லோயர் டியூட்டி பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல் கிரெடிட் லைன் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் சப்சிடைஸ்டு லாஜிஸ்டிக்ஸ் டு ஷிஃப்ட் டு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட். அப்ப ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணணும். இப்ப டீமா
அப்புறம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மெஷர் 2022-25 ஆல்ரெடி அவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மானிட்டரி ஸ்டெப் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அலோ மெஷர்டு ருபி டிப்ரிசியேஷன். ஒரு காம்படிட்டிவ்னஸ், ஒரு பொருளா உலகத்துல போட்டி போடக்கூடிய வலிமை பெற்ற ஒரு ரூபாயாக நமது ரூபாயை வந்து மெஷர் டிப்ரிசியேஷன் வந்து மெஷர் பண்ணி அளந்து பண்ணணும். டக்கு டக்குன்னு மதிப்புல இருந்து போயிடக்கூடாது. நம்ம ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து ரொம்ப நம்ம வந்து செலவழிச்சிடக்கூடாது. அதை கரெக்டா டிஸ்ஆர்டரா இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். இதை வந்து மார்க்கெட்டுக்கு கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்து லிக்விடிட்டி அண்ட் பேங்க் சப்போர்ட். ஆர்பிஐ வந்து அடக்வட் லிக்விடிட்டி டு பேங்க் கொடுக்கணும். ஆர்பிஐ எல்லா பேங்க்கும் அடக்வட் லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்கணும். ஸ்பெஷல் ரீஃபைனான்சிங் ஃபார் எக்ஸ்போர்ட் லிங்க்டு செக்டார்ஸ்க்கு ஸ்பெஷல் ரீஃபைனான்சிங் ஸ்கீமை கொண்டு வரணும். ரெகுலேட்டரி ஃபார்பியரன்ஸ் டார்கெட்டட் ஒன்லி எப்ப ரெகுலேட்டரி ஃபார்பியரன்ஸ் எப்ப ஜஸ்டிஃபை பண்ணப்படுதோ அப்பதான் அது வந்து இதாகும். சரி, அடுத்து என்ன? மீடியம் டேர்ம் 6 இருந்து 24 மாசம், 2 வருஷத்துக்குள்ள, 6 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள ஸ்ட்ரக்சர்ட் ரெசிலியன்ஸை கொண்டு வர்றதுக்கு டைவர்சிஃபை எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அண்ட் வேல்யூ செயின். அப்ப நம்ம வந்து யுஎஸ் மட்டும் இல்லாம டிப்ளமசியை வந்து யூரோப்பியன் யூனியன், ஏசியான், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அங்க மேனுஃபேக்சரிங் ஹப்பை செட் பண்றதுக்கு மேக் இன் இந்தியா 2.0 ஸ்டைல்ல மேட் இன் இந்தியா 2.0. அடுத்து பூஸ்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ட்ரேட், ஐடி சர்வீசஸ், பிபிஓ இதெல்லாம் வந்து லெக்ஸ் டாரிஃப் எக்ஸ்போஸ்ட், அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் பிசிக்கல் சப்போர்ட் டு டார்கெட்டட் டிஸ்பிளேஸ்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இ. டிஸ்பிளே ஒர்க்கர் வந்து வேலை இழப்பினால் ஏற்படக்கூடிய டிஸ்பிளேஸ்ட் ஒர்க்கருக்கும் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு டெம்பரரி வேஜ் சப்சிடிஸ் கொடுக்கணும், ரீட்ரைனிங் கொடுக்கணும், கிரெடிட் கேரண்டி கொடுக்கணும். அடுத்து ஸ்ட்ரென்தன் தி சேஃப்டி நெட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு பேலன்ஸ் ஷீட். அதாவது இன்க்ரீசஸ் டார்கெட்டட் சப்போர்ட், டைரக்ட் சப்போர்ட், என்கரேஜ் ஃபைனான்சியல் சேவிங்ஸ் வயா ஹையர் ஈல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மார்க்கெட் லிக்விட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் கொடுத்து சேவிங்ஸை கூட்டணும், ஃபினான்சியல் லிட்ரஸியை கொண்டாடணும். அடுத்து லாங் டேர்ம் வந்து ஃபைனலா 2 to 10 years ரெடியூஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிபெண்டன்ஸ் அண்ட் பில்ட் காம்படிட்டிவ்னஸ். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிக் டிபெண்டன்ஸ், அதாவது இம்போர்ட்ல நம்ம எந்த நாடெல்லாம் நம்பி இருக்கோமோ அந்த நாடு இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைச்சு ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலையன்ஸை, செல்ஃப் ரிலையன்ஸை கூட்டணும். அப்படின்னா ஜிடிபியில கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன ஆர்என்டி இன்னைக்கு 0.6 இருந்து 0.45 இருந்து 0.7 இருக்கு பெர்சன்டேஜ். அதை வந்து 3% இம்மீடியட்டா நம்ம ஓஇசிடி கண்ட்ரிஸ் லெவலுக்கு ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணாதான் அப்ப என்ன ஆகும்? பப்ளிக் ஆர்என்டி வரும், ஸ்ட்ராங்கர் இன்சென்டிவ் ஃபார் பிரைவேட் ஆர்என்டி வரும், டாக்ஸ் கிரெடிட் கிடைக்கும், பப்ளிக் லேப் இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் உருவாகும், மிஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து செமிகண்டக்டர்ல, அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ்ல, பயோடெக்னாலஜில, கிரீன் டெக்னாலஜில நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். அப்ப வந்து டோட்டலா வந்து நம்மளுடைய ஒரு 10 வருஷத்துல நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அச்சீவ் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ஸ், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்த மாதிரி பல்வேறு இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம அடைய முடியும். இம்போர்ட் டிபெண்டன்ஸ்ல இருந்து நம்ம வந்து மீள முடியும். இது எல்லாம் வந்து நம்ம உருவாக்கினா தான் அதுல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது இல்லைன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப டீப்பன் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்சிங். அப்ப என்னது? இன்க்ரீஸ் கேபிட்டல் அவைலபிலிட்டி ஆஃப் வெஞ்சர் கேபிட்டலை கூட்டணும், கார்பரேட் பாண்ட் மார்க்கெட்டை கூட்டணும், லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் ஃபார் டெக்னாலஜி அடாப்ஷன் நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து ட்ரேட் பாலிசி அண்ட் எஃப்டிஏ. அப்ப பர்பஸ் பர்சூ த ப்ரிஃபரன்சியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். விச் கேன் குஷன் டாரிஃப் சார்ஜ் அண்ட் லாக் இன் மார்க்கெட் ஆக்சஸ். இது எல்லாமே நம்ம பண்ணா இந்த 20 to 40 பில்லியன் லாஸ் குறைஞ்சது மாடரேட் ஹிட்டா இருந்துச்சுன்னா நம்மளால வந்து கிட்டத்தட்ட 1.7 இருந்து 3.4 லட்சம் கோடி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதை பண்ணலைன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல போய் மாட்டுவோம். அப்ப இதை செய்யுமா மோடி அரசு அப்படின்றதான் வந்து இப்ப இங்க கொஸ்டின். ஸோ இதெல்லாம் செஞ்சுச்சுன்னா, மோடி அரசு செய்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசாக
ஒரு அறிவார்ந்த வல்லரசு இந்தியா அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்க முடியும். அப்ப இம்போர்ட் டிபெண்டன்ஸை நம்ம குறைக்க முடியும், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது செல்ஃப் ரிலையன்ஸ் கூடும். அப்ப செல்ஃப் ரிலையன்ஸ் கூடும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கூடும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கையில இருக்கும். நம்மளால ஒரு பொருளாதார நாடாக வல்லரசாக மாற முடியும். வரியை மட்டுமே நம்பி நடத்தக்கூடிய அரசாக இல்லாமல் ஜிஎஸ்டியை குறைத்து ஜிஎஸ்டியை மாடரேட் பண்ணி 8% தான் ஜிஎஸ்டி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக பண்ணும்பொழுது கம்ப்ளைன்ஸ் அதிகமாகும். கம்ப்ளைன்ஸ் அதிகமாக இப்பொழுது வசூலாகக்கூடிய ஜிஎஸ்டியை விட அதிகமான வசூல் வரும். இன்கம் டாக்ஸை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்து டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸ் போடுங்க. அப்ப டிரான்சாக்ஷனுக்கு நீங்க டாக்ஸ் போடும்போது என்ன ஆகும்? தேவையானவற்றை தேவையான நேரத்தில் அவர்கள் வாங்கினால் அதுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும். இன்கமுக்கும் வரி கட்டணும், பொருள் வாங்கினாலும் வரி கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும், சர்வீஸ் வாங்கினாலும் வரி கட்டணும் என்ற நிலையை மாற்றி இது ஒட்டுமொத்தமாக அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு இந்தியா கொண்டு வருதோ அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு பொருளாதாரத்தினுடைய விடிவு காலம் பிறக்கும். அதை மோடி நம்பிக்கை, மோடி செய்யுமான்ற நம்பிக்கை அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும், கண்டிப்பா செய்வாங்களா இல்லையான்ட்டு. ஆனா அந்த பொருளாதார வீழ்ச்சியில இந்தியா இருக்குதுன்ற ஒரு ஆணித்தரமான உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில வேறு ஒரு விவாதத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி சார். நன்றி, வணக்கம்.